நெற்குன்றம் ஓத்தூர் நிறை நீர் மருகள் நெடுவாயில் குறும்பலனீடு திருநற்குன்றம் வலம் புறம் நாகேச்சுரம் நலிசோலை உஞ்சேனை மாகாலம் வைமூர். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனலதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான ஒரு பாடல் பெற்ற வைப்புத்தலம். அந்த திருக்கோயிலை பார்க்கவிருக்கிறோம். இப்போ நான் பாடிய பாடல் திருஞான சம்பந்தருடைய 39வது பதிகத்தில், இரண்டாம் திருமுறையில் 39வது பதிகத்தில் 9வது பாடலில் வரக்கூடிய அந்த ஊரின் பெயர். இது க்ஷேத்திரக்கோவையில் வர்றது. இது திருநெற்குன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருநெற்குன்றம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, நம்மளோட யூடியூப் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்திங்கன்னா திருநெற்குன்றம் அப்படிங்கிறது திண்ணக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக போட்டிருப்பாங்க. ஆனால் அது திருநற்குன்றம்ங்கிறதும் அதிலேயே தகவலில் வந்திருக்கும். அது திருநற்குன்றம் திண்ணக்கோணம். இது எங்கே இருக்குன்னா முசிறி தொட்டியம் பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற கோவில் திருநெற்குன்றம். இதோட பெயர், தற்பொழுது பெயர் திண்ணக்குளம். இது எங்கே இருக்குது அப்படின்னா லால்குடி விரகாலூர் பக்கத்தில் இருக்குது. சரியாக சொல்லணுன்னா நம்ம எல்லாருக்கும் திருமழபாடி போகிறோம் இல்லைங்களா, திருச்சியிலேருந்து திருமழபாடி போகிற வழியில் ஒரு 8 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த திருக்கோவில் உள்ளது. இது மிக பழமையான திருக்கோயில். இந்த திருக்கோவிலுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜராஜ சோழன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோவிலை கட்டினவர். ராஜேந்திர சோழன் அவருடைய மகன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவில் ராஜேந்திர சோழன் இருக்கார் இல்லைங்களா, அவரோட மகள் அம்மங்கா தேவி அப்படிங்கிறவரோட மகன் குலோத்துங்க சோழன் கட்டிய கோவில். அப்போ உங்களுக்கு என்னன்னா, ராஜராஜ சோழன் அவரோட மகன் கட்டியது கங்கை கொண்ட சோழேஸ்வரம். இது அவருடைய பெயரன், ராஜராஜ சோழனோட பேரன் கட்டிய கோவில் இந்த திருநெற்குன்றம். நெற்குன்றநாதர் திருக்கோவில். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலாக சோழர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணி செஞ்சுருக்காங்க. நிறைய கல்வெட்டுகளில் இருக்குது. அந்த கல்வெட்டுகளோட இதெல்லாம் போடுறேன். 2015 இந்த கோவில் இருந்த நிலைமை எப்படி இருக்குன்னு, பராமரிப்பே இல்லாமல் பல காலங்கள் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிவாச்சாரியார் மட்டும் போய் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருந்தது. தற்சமயமாக கடந்த ஒரு 8 மாதங்களாக மிக அற்புதமாக ஒரு தீக்ஷதர் வழியாக அருமையாக ஒரு ஐயா பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற தீக்ஷதர் ஐயா இந்த கோவிலில் மிக அருமையாக இப்போ நித்திய கால பூஜைகள்லாம் பண்ணிட்டு வராங்க. நிறைய அற்புதங்கள் இந்த கோவிலில் இருக்குது. பார்த்திங்கன்னா சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இந்த கோவிலில் சேத்திர பாலகனாக இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அது மாதிரி இந்த கோவிலுக்கு சேத்திர பாலகனாக அஷ்ட புஜங்களோட சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இருக்கார். இந்த வீடியோவில் நீங்கள் சுவாமியை தரிசிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெடுங்குன்றநாதர் மேலே ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் நிறைவில் சூரியன் வழிபாடு செய்வார். உங்களுக்கு தெரியும். அந்த வழிபாடு நடந்த அந்த நிகழ்ச்சியும் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ அற்புதமாக இருக்கார் பாருங்கள் நெடுங்குன்றநாதர். அதுக்கப்புறம் அந்த அம்மையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அற்புதம். குந்தலாம்பிகை என்கின்ற தானியபுரீஸ்வரி. அதாவது இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சோழர் கால ஆட்சியில் மிகச்சிறப்பாக இன்றுமே பார்த்திங்கன்னா அங்கே நெல் விளைச்சல் அதிகம். இப்பையும் அங்கே ஊரில் உள்ளவங்கெல்லாம் அறுவடை செய்த உடனே முதல் நெற்கதிர்கள் இந்த கோவிலுக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மலைமலையாக நெற்குன்றம் இருந்த இடம். அங்கே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிளி நிறைய நெல்லை போட்டு தினம்தோறும் ஒரு இடத்த கொத்திக்கிட்டே இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்தவங்க அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சுயம்பு இறைவர் இருந்திருக்காரு. அந்த இறைவரை வைத்து அருமையாக கட்டிய சோழர் காலத்தில் அதான் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டிய கோவில் தான் இந்த. அதனால் அந்த இறைவனோட திருமேனியில் பார்த்திங்கன்னா அந்த இந்த கிழி கொத்தி அந்த அடையாளம் நிறைய தெரியும். அதாவது பள்ளமாக அந்த மாதிரி தான் இருக்கும். சுவாமி
நல்லா தெரியும். ரொம்ப ஆற்றல் மிகுந்த சுவாமி. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பாதாள ஈஸ்வரன் சொல்லிட்டு மிக அருமையாக ஒரு சித்தர் வந்து அங்கே இருந்து சமாதி ஆகியிருக்கார். அதுக்குள்ள வந்து பாதாள ஈஸ்வரர்ங்கிறது தற்பொழுது வந்து அந்த பாதாள ஈஸ்வரருக்கு மேலே வந்து கைலாசநாதர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. மிகுந்த ஆற்றல் மிகுந்த நாதர் அந்த கைலாசநாதரும் இத்தனை சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சனி மகா பிரதோஷம் நடந்துச்சு இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் முடிந்து தீபாராதனை பண்ணுவாங்கள்ல, அந்த தீபாராதனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நந்தீஸ்வரரோட கண் உங்களுக்கு தெரியும். தீபாவளி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் மட்டும் ஒரு சிறிய ஒரு ஒளி தெரியுது பாருங்கள். இது மாதிரி நிறைய அற்புதங்கள் வந்து அங்கே திருவாசகம் வந்து அடியார்கள் பாடியிருக்கும் போது அவர்கள் எடுத்த பதிவில் வந்து இந்த அற்புதம் காணப்பட்டது. இது மாதிரி நிறைய ஆற்றல்கள் இந்த கோவிலில் வழிபடுறவங்களுக்கெல்லாம் அத்துணை என்னென்ன வேணுமோ அங்கே போய் நீங்கள் வேண்டிங்கன்னா அவ்வளோ பழமையான திருத்தலம். இந்த கோவில் வந்து பாடல் பெற்ற தலமாகவும் இருக்குங்கிறதும் கல்வெட்டில் இருக்குது. அதனால் வந்து இது அந்த ஏடெல்லாம் மறைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருஞான சம்பந்தர். ஆனால் இது வந்து சேத்திர கோவிலில் இந்த கோவில் ரொம்ப அற்புதமாக குறிப்பிடப்பட்டிருக்குது. மிக அருமையான ஆற்றல் மிகுந்த திருத்தலம். இப்போ வந்து அந்த கோவிலில் இருக்கிற அடியார்கள் வந்து போகிற அந்த உள்ளூரில் இருக்கிற அடியார்கள் மட்டும் அவங்களால முடிந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பணி செய்து இப்படி வந்து இறைவன் வழிபாட்டுக்கு சரியாக இருக்கிற மாதிரி இப்போ கோவில் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த கோவிலில் வந்து நிறைய திருப்பணிகள் செய்ய வேண்டும். நிறைய அடியார்கள்லாம் வந்து இந்த கோவிலுக்கு நம்ம போக போக பார்த்திங்கன்னா அந்த ஆற்றெல்லாம் நம்மளும் வந்து நிறைய இறைவனோட அருள் பெற முடியும். அதனால் இந்த பதிவை பார்க்கும் அனைவரும் அவசியம் திருமலவாடி நீங்கள் செல்வதற்கு முன்பு இந்த திருத்தலத்திற்கும் நீங்கள் சென்று வழிபாடு செய்து உங்களால் இயன்றதை இந்த திருக்கோவில் திருப்பணிக்கும் அப்புறம் நீங்கள் இறைவனுடைய ஆற்றலையும் பரிபூரணமாக பெற முடியும், உணரவும் முடியும் நீங்கள். ஏன்னா அவ்வளோ ஆற்றல் நிறைந்த தலம், மிக அற்புதமான தலம். நமக்கு என்ன வேணுமோ பஞ்சம் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை முழுதும் வந்து சிறப்பாக நல்லபடியாக வாழ இறைவன் வந்து அனைவருக்கும் அருள் செய்வார். இன்னும் வந்து இந்த கோவிலோட திருப்பணி இன்னும் நிறைய நடக்கணும். நிறைய வழிபாடுகள் தொடர்ந்து அத்துணை சாமிக்கும் நிறைய வழிபாடு நடக்கணும். அடியார்கள் வந்து தினம்தோறும் நிறைய வந்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும். இந்த கோவிலில் உள்ள அந்த தீட்சிதர் ஐயாவுடைய ஆசையும் மற்றும் அங்குள்ள ஊர் மக்களுடைய ஆசையும் இது மாதிரி வந்து நல்ல பழங்காலத்து கோவில் நிறைய யாரும் வராமல் எந்த பூஜையும் நடக்காமல் இருக்கிற கோவிலெலாம் அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் இந்த கோவிலுக்கு இந்த ஊரில் இருக்கிறவங்க பண்ணுற மாதிரி பண்ணோம்னா நம்மளோட கலாச்சாரத்தையும் நம்மளோட அந்த கோவில் இதையும் காப்பாற்றலாம். இந்த கல்வெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சோழர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணி செஞ்ச வரலாறு எல்லாமே இருக்குது. அது எடுத்த பதிவோட இதுவும் நான் இந்த பதிவில் போடுறேன். அனைவரும் அவசியம் திருச்சி அருகில் இருக்கும் அனைவரும் உங்களால் முடிந்த நாட்களில் இந்த கோவிலுக்கு நேரில் சென்று இறைவனுடைய அருளை பெறலாம் என்ற முறைப்படியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அம்மை தானியபுரீஸ்வரி எவ்வளோ அழகாக காட்சி தராங்க பாருங்கள். ரொம்ப அழகாக அங்கே உள்ள அந்த தீட்சிதர் ஐயா மன்னியம் ஐயா வந்து ரொம்ப அழகாக சாமிக்கலாம் எவ்வளோ அற்புதமாக அலங்காரம் பண்ணுறாரு பாருங்கள் ஐயா வந்து இந்த வயதிலும். சுவாமி அப்படியே பார்த்திங்கன்னா நேர்லேயே அம்மா நிற்கிற மாதிரியே நமக்கு தெரிகிறாங்க பாருங்கள். கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு ஒளி வீசக்கூடிய அற்புதமான திருமேனி அம்மையோட திருமேனி. இது வந்து இறைவனோட அந்த சூரிய ஒளி காலையில் படுற அந்த நிகழ்வு பாருங்கள். எல்லாரும் ஊரில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக ஓடி வந்து காலையில் இறைவனோட திருமேனியில் படுற அந்த அற்புத காட்சியை அவ்வளோ சந்தோஷத்தோடு அவங்க வந்து பார்க்குறாங்க பாருங்கள். நாமளும் அவங்களோட சேர்ந்து பார்க்கலாம். திருநெற்குன்றநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம 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 சிவாய நம. ஓம் ஓம் சுபஹம் சுபஹம் ஜனகம் தபகம் ஓம் அகக ஓகும் சக்தியம் ஓம் தட்ச விசர்வரண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹே
मुकुते अद्य ब्रह्मण वेद वराह कल्प वैवस्वरमन्वन्तर अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बोद्भवे भारतवर्षे भरतखण्डे मेलोगणम् दक्षिणे वाचे दण्डकारण्ये शकाब्दे अस्मिन् वर्तमाने विहाकारि षष्टिसंवत्सराणां मध्ये विश्वाभरणनाम संवत्सर वस्त्रमहामन्त्रजपं करिष्ये ओम धान्य भवनाय नमः ओम क्षेत्रदाय नमः ओम क्षेत्रभावाय नमः ओम क्षेत्रंजाय नमः ओम चित्र्याय नमः ओम वीरेश्वराय नमः ओम सर्वभाजाय नमः ओम समद्गुरुवे नमः ओम रक्तवाय नमः ओम मानवाय नमः ओम विद्याय नमः ओम सिद्धिविदाय नमः ओम गंगालरूपाय नमः ओम गवसमान्ये नमः ओम गालाय नमः ओम गाष्टाय नमः ओम दानावे नमः ओम गवाय नमः ओम दिरिदेत्रे नमः ओम भगनेत्रे नमः ओम विंगलेशनाय नमः ओम गुणवान्ये नमः ओम गणवान्ये नमः ओम गंगाधराय नमः ओम भूतंज्याय नमः ओम विडिपेशाय नमः ओम वडुगयाय नमः ओम शांताय नमः ओम दिरिदेत्राय नमः